இவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த மாசி மக திருநாளான இன்றைய தினத்துல உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாசி மகம் ஆண்டு எப்போது, இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் மற்ற ஒரு தருணமா இந்த மாசி மக மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். இந்த மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுங்க. இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம் ஆகும். இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற ஒரு நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் ஒரு மாதமாகவும் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் கும்பகோணம் மகா மகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடு மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், களம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகவும், கங்கை நந்தியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் ஒரு நாளாகவும் இந்த மாசி மகம்தான் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் தான் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால் தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில் தான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால்தான் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான் அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த மாசி மகம் 2025ஆம் தேதி எப்போது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதே போல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதி ஆகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானி அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம் என நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நன்மை செய்யும் கிரகங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வரவு என்பது தாராளமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு வாக்கு, தன, குடும்பஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் பிறருக்கு வாக்களித்து விட்டு அதை நிறைவேற்றுவதில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஜாக்கிரதையினால
ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அஷ்டம ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை நிகழ்வதால மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்திடுதல், பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசி மகமான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. அவற்றை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்தி தராத வேலை கிடைக்குங்க. ஒப்புக்கொள்வது நல்லது. அதே போல அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்கள், பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூட்டியே அறிவுறுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் சாதுரியமாக பொறுமையுடன் சமாளிக்க வேண்டியவங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் அகலக்கால் வைக்காமல் பொறுமையோடு கையாள்வதால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு கை கொடுத்து உதவிகரமாக அமைகிறார். இதனால் நல்ல வாய்ப்புகள் சில மட்டும் கிடைப்பது சமய சஞ்சீவினியாக வருமானத்தை பெற்றும் தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் மற்ற கிரகங்கள் நன்மை இல்லை என்றாலும் கூட ஒரு சில கிரகங்களால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் மிகவும் ஒரு சாதாரண ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அரகரான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால விளைச்சல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்குங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மாசி மகமான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகளிர் மனதில் உற்சாகம் அதிகரிக்குங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க. திருமண மாலைக்காக காத்திருக்கும் கண்ணீருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் சனி ஆகிய 2 தினங்கள் ஏழை ஒருவரை தேடி சென்று உணவளிங்க. இல்லைனா வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.